வெல்கம் டு ஈஸி லேசி விமன். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் நம்ம பெட்டி கடையில் இந்த ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருப்போம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு 3 கப் அரிசி மாவு, அதே மாதிரி 3 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது சரிசமமாக எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் ஓமத்தை கையில் வந்து இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நல்லா பரத்தி எந்த ஷேப்பில் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்பில் வேணுனாலும் ரவுண்ட் ஷேப்பில் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து பரத்தி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் குக்கி கட்டரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கட் பண்ணிவிட்டு ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ்க்கு நல்லா ட்ரை பண்ண வந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக நடுவில் வந்து நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஈஸியாக ஸ்நாக்ஸ் வந்து வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவுகளை வந்து ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான் வேலை. அவ்வளோதாங்க. இதுக்கு எந்த வேலையுமே இல்லை. இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இதை நல்லா வந்து எண்ணெயெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். இதுக்கு இன்னுமே டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவுலேயும் சேர்த்திருக்கோம். அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துனோம்னாலே போதுமானதாக இருக்கும். அப்புறம் இதோட டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு நல்லா குலுக்கி எடுத்தோம் அப்படின்னோம்னா கடையில் வாங்குற அதே மாதிரியே இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு எனக்குமே தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லா பெட்டி கடையிலையும் இது இருக்கும். ஷேப் மட்டும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. லைட்டாக க்ரன்ச்சியாக ஹார்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.